இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில உங்களை சந்திப்பதில் இறை சிந்தனை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து பின்பற்றட்டும் என்கிற இந்த இறைவார்த்தையை பார்க்கும்போது ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு அறையில சிலுவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 3 நபர்கள் அந்த சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். 3 பேர் அந்த அறைக்கு போறாங்க. அந்த அறையில அவர்கள் பேர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பேர் எழுதி வைக்கப்பட்டிருந்த சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிலுவையை அவர்கள் இறுதி வரை சுமந்து சென்றால்தான் அவர்களுக்கான ஊர் வந்துவிடும். அந்த ஊர் பாலும் தேனும் பொழிகிற கானா தேசம். அப்போ ஒரு வறட்சியான இடத்துல இருந்து ஒரு அறையில சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். அது இறுதி வரை அனுதினமும் சுமந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் பாலும் தேனும் பொழியும் கானா தேசத்தை அவர்கள் அடைய முடியும், ஒரு பாலைவனமான ஊரை அடைய முடியும் என்று அவர்களுக்கு கட்டளை வைக்கப்படுகிறது. சிலுவையை சுமந்து செல்கிறார்கள் 3 பேரும். வழியில 3 பேரும் செல்லும் போது ஒருத்தர் திரும்பி மற்றவரை பார்க்கிறான். அவனுடைய சிலுவை சின்ன சிலுவையா இருக்கு, என் சிலுவை பெருசா இருக்குது அப்படின்னு அங்க ஒப்பிடுதல் நடைபெறுகிறது, கம்பாரிசன் நடைபெறுகிறது. சரி, இவனுக்கு தான் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அருகே இன்னொரு சிலுவை சுமந்து வருகிற மனிதனை பார்க்கிறான். அவனுடைய சிலுவை ரொம்ப லைட்டா, அதிக சுமை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறான். உடனே என்னுடைய சிலுவை தான் பாரமா இருக்கு, சுமையா இருக்கு, என்னுடைய ஒருவனுடைய சிலுவை எப்படி இருக்கிறது? நீளமாக இல்லாமல் குறுகிய சிலுவையாக இருக்கிறது. இன்னொருத்தனுடைய சிலுவை எப்படி இருக்கிறது? ரொம்ப பாரமா இல்லாம எளிமையாக இருக்கிறது. என்னுடைய சிலுவை எப்படி இருக்கிறது? ரொம்ப சுமையாக இருக்கிறது என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவரே, இந்த 2 பேருடைய சிலுவை விட என் சிலுவை வெயிட் அதிகமா இருக்கு, நீளமா இருக்கு, அதனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என் சிலுவையை நான் வெட்டப் போகிறேன், பாதி வெட்டி எடுக்க போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆண்டவர் சரி அன்பு மகனை வெட்டிக்கொள் என்கிறார். சுமந்து கொண்டே வருகிறார்கள். 3 பேரும் சுமந்து செல்கிறார்கள். சென்று பார்த்தால்தான் தெரிகிறது அங்க மிகப்பெரிய பாதாளம். அந்த பாதாளத்தை கடந்தால்தான் சோலைவனமான பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை அடைய முடியும். அப்போ அவர்களுக்கு அங்கு அந்த சிலுவை எப்படி பயன்படுகிறது? குறை கூறாமல் கடவுள் தங்களுக்கென்று கொடுத்த சிலுவையை சுமந்து வந்த 2 பேர் அந்த சிலுவையை பாலமாக, அந்த பாதாளத்தின் பாலமாக வைத்து அவர்கள் அந்த மீட்பு தருகிற பாலும் தேனும் பொழிகிற சோலைவனமான கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஆனால் இந்த 2 பேருடைய சிலுவை ரொம்ப எளிமையாக இருக்கிறது, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, என்னுடைய சிலுவை தான் பாரமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிலுவை பாதி வெட்டி எடுத்த அந்த மனிதன் அந்த சிலுவையை ஏணிப்படியாக அந்த பாதாளத்தை கடப்பதற்காக போடுகிறான். அந்த சிலுவை அப்படியே பாதாளத்தில் விழுந்து விடுகிறது. அது அந்த பாதாளத்தை முழுமையாக செய்வதற்கு, அது ஏணிப்படியாக அவன் கடந்து செல்வதற்கு முடியவில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒரு குட்டி கதை. அன்றாடம் நமக்கு தரப்பட்டிருக்கிற சிலுவையை சுமக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பாரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சுமை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான குடும்ப சூழ்நிலை. இன்று ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு என்னவென்று பார்க்கிற போது, உனக்கு தரப்பட்டிருக்கிற சிலுவை, உனக்கு தரப்பட்டிருக்கிற குடும்பம்,
உனக்கு தரப்பட்டிருக்கிற சுமை, உனக்கு தரப்பட்டிருக்கிற துன்பத்தை பிறரோடு ஒப்பிட்டு செய்து பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு ஒரு வகையான மீட்பு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான மீட்பு கிடைக்கிறது, ஒவ்வொரு வகையில மீட்பு கிடைக்கிறது. ஆனால் பல நேரங்களில நாம் ஒப்பீடு செய்கிறோம். ஒப்பீட்டு செய்து பார்க்கிற போது நாம் மனக்குழப்பம் அடைகிறோம், மனசோர்வு அடைகிறோம். நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சிலுவை நம்மால் சுமந்து செல்ல முடியவில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இந்த தவ காலத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற பாரம், சுமை, வேதனை, வருத்தம் என்கிற சிலுவையை நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளோடு ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவர் விரும்புகிற வரை அந்த சிலுவையை சுமந்து செல்வோம். சிலுவையின்றி மீட்பு இல்லை, சிலுவையின்றி நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சிலுவையின்றி நமக்கு சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்ந்து தமக்கு தரப்பட்டிருக்கிற சிலுவையை அனுதினம் சுமப்போம், சுகங்களை பெறுவோம். ஆண்டவர் நமக்கு இறை ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென்.